விட்டால் எங்கு சென்றால் என்று ஒன்றுமே தெரியவில்லை. பின்தொடர்ந்தாவது போய் பார்க்கலாம். வந்து விட்டார். எதற்காக பேசாம இருக்க வேண்டும்? என்ன ஆயிற்று? என்ன சொல்லு? தண்ணியில இருப்பதென்ன? தண்ணியிலமானே பாண்ணேன். அந்த தண்ணியிலமானே கை பழகிற பெண் குழந்தை உண்டாயிடுச்சு. பெண் குழந்தையா? நீ பாடத்து பாருங்க. அப்ப நீயே வச்சுக்க, நான் வரேன். இருந்தாலும் நான் ஈடுபடல, நீ ஈடுபடுத்தா ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு. ஆமா, பாத்தீங்களா? பூந்து திறந்து விட்டது, உடல் எல்லாம் சுத்தமா இருக்குது, ஒரே துர்நாற்றம் அடிக்குது. அத தெரிகிறதே நீரோட ஒன்று. இந்த குழந்தை நான் வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் இந்த குழந்தை இங்கே வச்சு கொண்டு இருக்கேன். கண்டிப்பாக வருவியா? கண்டிப்பாகவா? இனி வந்தே தீர வேண்டும். உன்னுடைய குழந்தை வரமாட்டேன். இந்த குழந்தை வச்சுக்கொண்டு நான் கொண்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து விட வேண்டும். சீக்கிரம் வந்து விடு, சீக்கிரம் வந்து விடு. இவ்வளவு நேரம் ஆகியும் திரும்பி வரவே இல்லையே அந்த பெண்மணி. என்ன நடந்தது? இதுதான் என் தலையின் விதியா? நான் சிவனை கோரி தவம் இருக்க வேண்டும் என்று வந்தேன். ஆனால் என்னென்னவோ நடந்து விட்டது. ஆனால் இந்த குழந்தையை இதே காட்டில் விட்டுவிட்டு நம்மளும் சென்று விடுவோம். கவலைகள் நேர்த்திருக்கின்றன. ஆமாம், அப்படியாகட்டும். இந்த ஒரு பொண்டாட்டி முதல்ல கட்டின பாரு, அவன் ஈ கட்சியே செத்து போட்டான். முதல் பொண்டாட்டி ஈ கட்சி செத்து போட்டான். சரி, ரெண்டாவது பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டி அவ கொசு கட்சியே செத்து கட்சி செத்து போட்டான். மூணாவது பொண்டாட்டி இவர் தான் வாழ வச்சாரு.
அந்த வாழை வச்சு பல்லே இல்லைடா. ஏன்னா என் குறைய எங்க போய் நான் ஆட்டுறேன் குறையா? என்னடா? என் பொண்டாட்டி எஸ்போர்ட்ல வேலை செய்வா. எஸ்போர்ட்ல சரியான கம்பெனிடா. வருமானம் அதிகமா இருக்கு. துணி தைக்கிற கம்பெனில வேலை செய்யலாம். நாடகத்தை முடிச்சு காலையில வீட்டுக்கு வந்து பேக்கை தாண்டி வைப்பேன். சரி, அவ பேக்கை தூக்கிட்டு போடுவான். கம்பெனிக்கு 6 மணிக்கு என் பொண்டாட்டி பேக்கை தாண்டி வைப்பான். சரி, நான் பேக்கை தூக்கிட்டு சரியான வேலைடா. இதே மாதிரி ஓடிக்கிட்டு எங்க கதை ஒண்ணு கணக்கு ஒண்ணு எதுவும் இல்ல. எதுவுமே கிடையாது. அண்ணா உங்களுக்கு பசங்க வேலைதா? முடிச்சுற மாதிரி தானே. வாழ்ந்த ஊட்டியாடா. எதுவும் கிடையாது. இன்னைக்கு தான் 3வது பொண்டாட்டி லீவ் போட்டுக்கிறேன். 3வது பொண்டாட்டி லீவ் போட்டுக்கிறேன். புத்தமாவா இன்னைக்கு கஞ்சி எடுத்துக்க மாட்டான். கஞ்சி எடுத்துக்கிட்டு மாட்டான். கொள்ளாதுமா குமரி போடுவேன். ஆமா, அடி பாக்குறீங்க. பாருங்க பாரு, வந்தாங்க ஒரு 50 ரூபா ஏன்டா 50 ரூபா? குடிச்சதான போவாங்க. கட்டிக்கு போட்டாதான் சரியா? கட்டிக்கு தரா உன் பொண்டாட்டிய நம்ம வீட்டு பக்கத்துல அடுப்பு ஐயா ஏன்னா கீரை வரிசிக்கிறான். அப்படி சொல்லுவா. என் பொண்டாட்டி பாத்துனா என் பொண்டாட்டி பாத்துனா பிடி தோல் போலியா இருப்பா. என்ன பார்த்தே எப்படி முத்தமாவா இன்னைக்கு பார்த்தேன்னா குமுறு போடுறேன். நானே ஒரு 200 ரூபாய் எதுக்கு? குச்சதான் போவா. எதை நம்பி சொல்றா? என் பொண்டாட்டி நம்பிக்கல. ரூபா ஒண்ணு நான் குடிச்சிட்டு போய் நாங்க பத்துங்கிறேன். அவளை கஞ்சி எடுத்துன்னு சீக்கிரம் வச்சு ஆத்து போறோமா எல்லாம் தோசி போட்டு படுவா. எப்படியா? ஏன்னா அப்புறம் குண்ணா சீக்கிரம். ஐயோ, கடை சாத்திட்டு போறான். அப்புறம் சாப்பிட்டு பாருங்கடா. வந்தாலும் சொல்லு கடுகன்னு. ஆமா, நான் நக்கத்துக்கு ஒண்ணு கூட போடுறாங்க. இதுலமா போடுறாங்க. என்னங்க மாற்றி போட்டுக்கிறாங்கண்ணா. இட்லி காந்தனா எங்க வீட்ல தான் போட்டுறாங்க. அப்படி படுக்கிறான். வந்தாலும் சொல்லி அனுப்பு. அப்படி சொல்றான். நான் படுத்து பாக்குறேன். இல்லையா? கரண்ட் குச்சி குச்சின்னு சொன்னாங்களா?
இதெல்லாம் பிசேசி பேரிக்கா கர்மாந்தரமாக படுக்க ஓடுறீங்களா இந்த பக்கம் பிசேசி பேரிக்கிட்டா என்ன கணக்கு போடுறான்னா என் பொண்டாட்டி பாத்துட்டு நான் பாத்துக்கிறான் அங்க போய் போடு ஏய் அப்புறம் போடு ஏய் அங்க குடிச்சே தான் பேரிக்கிட்டா என்ன போடப்பா அம்மா வா வர போறா வா அம்மா உடுகாட்சி மூஞ்சிய அங்க துண்டை போடுற இங்க பாடுகிற என்ன மருந்து துண்டு காலையில துணி தைக்கிறேன் சொல்லிட்டு மூட்டை எடுத்துக்கின்னு ஆத்தக்காரிகளை போய் துணி தைக்கிறேன்டி காலையில கஞ்சத்துல வர சொன்னா அந்த பாடியில போற பாடலப்ப எங்க தான் குடி குடிச்சிட்டு பாத்துக்கிறான்னு தெரியல அதோ தெரியல ஒரு மாமா போய் கேட்டா அவர் சொல்லு யோ மாமா யோ மாமா யா வைக்கிறியா வழக்கத்தை வைக்கணும் தெரியலாம் சொன்னேன் பார்த்தாலே எனக்கு கண்ணுதான் கண்ணா யோ தெளிவா சொல்லியா என்ன சமாச்சாரம் வந்துக்கிற யோ எங்க வீட்டு கார பாத்தீங்களா காரா ஆமா காராவது ஏறாவது யோ எங்க வீட்டு கணவர் பாத்தீங்களா ஓ பாண்ட கேக்குறியா பாண்டா இல்ல அப்படி கேக்குறேன் நானு அவர் பேரு பாண்டுமா யோ பாண்டு எப்பதான் பேர் வச்சீங்க அவருக்கு பேர் வச்சு ரொம்ப ஆசையா மூணுக்கார பார்த்தா எங்க பார்த்தேன் எப்ப பார்த்தேன் தான் வந்தாரு வந்து என்னதான் சொல்லிட்டு போனாரு என்ன நீங்க போய் துணி அடிக்கிறா நம்ம உடம்பு டயர்டா இருக்குது யோ மாமா நைட் சாப்பிட்டே இல்லையா சாப்பிட்டல இங்க சாப்பிட்டேன் நான் வீட்லயே சாப்பிட்டேன் அது கொஞ்சம் சத்தமா பேசு நான் சத்தமா தானே பேசுறேன் சொல்லு மாமா வந்தாரு கட்டிங் கேட்டாரா நான் கோட்டருக்கா குடுத்துட்டேன் யோ யாரு கேட்டு கொடுத்த எப்ப கொடுத்த அவனே தூம பையன் பையன் ஊரை இறந்து துண்ண பையன் அவனுக்கு போய் கொடுத்துக்கிறிய இதெல்லாம் நியாயமா போய் அந்த நம்புவனா யார நம்புற யார வச்சு கொடுத்த ஒன்ன வச்சுதான் வெளிமட்டிலையா நீ என்னடி அம்மா அப்படி ஆவுத்துக்கு என்ன வச்சு குடுத்தியா யோ என்ன நம்பி எப்படி குடுத்த நீ உன்னை நம்பிதான் கொடுத்தா நீ நல்ல பொண்ணு சொல்லு மாறாதவா ஆமா அவன் கடற்கரை ஒரு சங்கமா ஆமா இருக்கிறான் அவனை நம்பி நான் கொடுக்கல பாரு அதோ பாரு நெட்ட ஆலமரம் அப்படி ஒத்தையடி பாதை ஆமா ஒத்தையடி பாதை போதி அப்படியே போனா போனா வீட்டுக்கு
வீட்டுக்காரன் என் கூட்டுக்காரன் யோ யாரு எங்க அம்மால அவன் வந்து அந்த குஞ்சு மாடி கிடக்குறான்டி அவன். அப்படி ஆகட்டும் மாமா மாமா நீ கவலைப்படாதீ நான் போயிட்டு வந்து என் கணவரை பார்த்துட்டு நீ கொடுத்த ஒரு கோட்டு அதுக்கு வந்து நான் காசு கொடுத்துறேன் மாமா சரி 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 கவலைப்படாத போய் பாரு அந்த தூமியை பார்த்து என் மூட்ல கீழே வர யோ மச்சா எங்கத்தான் இருக்கிறே உன் குரல தான் கேக்குது எங்கத்தான் இருக்கிற மச்சா சொல்லியா மொளக்கா வர யோ குரல தான் கேக்குது ஆளை காணோம் அப்பப்ப இந்த பாறைகள் வர ஆடுகிறது தாண்டியா நான் தாண்டியா